நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களே, 2299 கிராம உதவியாளர் பணியிடங்கள் அதற்கான அறிவிப்பு வந்து கடந்த மாதம் வந்து வெளியாகிச்சு. அது தொடர்பாக நம்ம சேனல்லேயே வந்து நம்ம அது தொடர்பான வீடியோ வந்து போட்டிருக்கோம். இந்த வேலையை பொறுத்தளவில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு அறிவிப்பு கொடுத்து அதற்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து அதற்கான வெப்சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் அந்தந்த மாவட்டத்துடைய வெப்சைட்டில் நீங்கள் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதில் ஒரு சில மாவட்டத்தை பற்றி நம்ம விரிவாக வந்து போட்டிருக்கோம். இன்னும் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடிய இருக்கக்கூடிய எந்தெந்த மாவட்டத்தில் அறிவிப்பு வந்து நம்ம ஒட்டுமொத்தமாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துடுவோம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொத்தம் 305 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 30/8/2025. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 5 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 14/8/2025. திருவாரூர் மாவட்டத்தில் 139 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 26/8/2025. கரூர் மாவட்டத்தில் 20 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 26/8/2025. திருப்பத்தூர் மாவட்டத்தில் 32 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 22/8/2025. சிவகங்கை மாவட்டத்தில் 46 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 23/8/2025. திண்டுக்கல் மாவட்டத்தில் 16 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 22/8/2025. திருவள்ளூர் மாவட்டத்தில் 151 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 22/8/2025. திருச்சி மாவட்டத்தில் 12 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 21/8/2025. தருமபுரி மாவட்டத்தில் 39 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 20/8/2025. விருதுநகர் மாவட்டத்தில் 38 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 19/8/2025. நாமக்கல் மாவட்டத்தில் 67 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 17/8/2025. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 61 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 18/8/2025. திருநெல்வேலி மாவட்டத்தில் 37 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 16/8/2025. வேலூர் மாவட்டத்தில் 30 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 12/8/2025. தென்காசி மாவட்டத்தில் 24 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 12/8/2025. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 33 காலி பணியிடம் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 12/8/2025. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 13 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 5/8/2025. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 103 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 8/8/2025. திருப்பூர் மாவட்டத்தில் 98 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 9/8/2025. பெரம்பலூர் மாவட்டத்தில் 21 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 5/8/2025. தூத்துக்குடி மாவட்டத்தில் 77 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 3/8/2025. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 109 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 6/8/2025. சேலம் மாவட்டத்தில் 105 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 7/8/2025. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 43 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 6/8/2025. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 41 காலி பணியிடங்கள் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 5/8/2025. ஈரோடு மாவட்டத்தில் 134 காலி பணியிடம் இருக்குது. இதற்கான கடைசி நாள் 5/8/2025. நண்பர்கள், இந்த வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறவங்க அந்த தாலுக்கா எல்லைக்குள்ளே வந்து இருக்கணும். தமிழில் நல்லா படிக்கவும் எழுதவும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே போல் வயசை பொறுத்தவரை 21 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கணும். SC ST SCA BC MBC கேட்டகரியாக இருந்தால் 21 வயசுலேருந்து 37 வயசுக்குள்ளே இருக்கலாம். PWD அப்ளிகேண்டாக இருந்தால் 21 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே இருக்கலாம். இந்த வேலைக்கான சம்பளமாக 11,100 35,100 வரையும் சம்பளமாக கொடுக்குறாங்க. எந்த அடிப்படையில் ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னா எழுத்து தேர்வு, நேர்காணல், சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு செய்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணணும். எல்லா வேலைக்கும் வந்து நோட்டிஃபிகேஷனில் என்னென்ன தகுதி நம்ம சொன்ன தகுதி எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒரே அளவுகோல் தான். காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து மாறுது. அதனால் நண்பர்களே, இந்த மாதம் வந்து முடிய இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய அறிவிப்புகள் நாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இல்லை இதனுடைய நோட்டிஃபிகேஷன் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நம்ம வந்து அந்த லிங்க் வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம். நன்றி.